SIRக்கு எதிராக திமுக கூட்டணி தீர்மானம். தமிழகத்தில் SIR நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. சீமான் பேச்சு. யாரும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு செல்ல விரும்பவில்லை. முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. முதல்வர் ஸ்டாலின் வைஸ் விஜய் இடையே உள்ள பழக்கம். அப்பாவு பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் SIRக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பீகாரில் நடந்ததை போல SIR என்ற பெயரில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் பட்டியல் சமூகத்தினரின் வாக்குரிமையை பறிக்கும் சதியை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திமுக கூட்டணி தெரிவித்துள்ளது. மேலும் 2026 தேர்தலை சீர்குலைக்கும் வேலையை தேர்தல் கமிஷன் தொடங்கியுள்ளதாகவும் திமுக கூட்டணி சாடியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கையை நாம் தமிழர் கட்சி ஏற்காது என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கு வந்து வேலை செய்யட்டும், ஆனால் அவர்களது மாநிலத்திற்கு சென்றுதான் வாக்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியை அழைக்க மாட்டார்கள் என கூறிய அவர், சென்றாலும் எந்த பயனும் இல்லை என்றும் கூறியுள்ளார் சீமான். 2026 தேர்தல் என்பது அதிமுக பாஜக கூட்டணியிடம் இருந்து மக்களை பாதுகாக்கும் தேர்தலாகவே இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கே உள்ளதாக கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்ல விரும்பவில்லை என்றும் மக்களுக்கும் அவர்கள் மீது விருப்பமில்லை எனவும் முதல்வர் சாடியுள்ளார். ஒரு பிரச்சனை என்றதும் சம்பவ இடத்துக்கு இரவோடு இரவாக செல்லும் பழக்கம் முதல்வர் ஸ்டாலினுக்கு உள்ளதாக அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆனால் எப்போது எழ வேண்டும், எப்போது தூங்க வேண்டும் என விஜய்க்கு ஒரு பழக்கம் உள்ளதாக சாடியுள்ளார். கரூர் துயரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை விஜய் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தது ஒரு அரசியல் கரும் புள்ளி எனவும் கடுமையாக சாடியுள்ளார் சபாநாயகர் அப்பாவு.